அனைவருக்கும் வணக்கம். ஒரு உணவு விடுதிக்கு செல்கிறோம், உண்ணுகிறோம், பணம் கொடுக்கிறோம், வெளியே வந்து விடுகிறோம். நமக்கு பரிமாறியவர்களை பற்றி நாம் யோசிப்பதுமில்லை, சிந்திப்பதுமில்லை. இப்படித்தான் தேநீர் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற சிறுவர்களுக்காக ஒரு கவிதை எழுதப்பட்டது. 2022 ஆனந்த விகடனில் வெளிவந்த இந்த கவிதைக்கு தேநீர் கோப்பை கழுவும் சிறுவர்களின் கழுவப்படாத கண்ணீர் கவிதையாகிறது என்று சொல்லி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களால் அந்த நபருக்கு 10,000 ரூபாய் பரிசளிக்கப்பட்டது. அந்த நபர் சவ்வி. வெளிச்சம் கொட்டிய விளக்குகள் அணைக்கப்பட்டாயிற்று. மேசையின் மீதேறி அமர்ந்து கொண்டன உட்கார பயன்படுத்திய நாற்காலிகள். உள்ளே வந்து சென்ற பாதங்களை எல்லாம் தண்ணீரால் கழுவி வெளியேற்றி தரையை சுத்தப்படுத்தியாயிற்று. பாய்லரில் கறி நிரப்பி மீந்த பாலில் தேநீர் தயாரித்து குடிக்கும் அந்த சிறுவர்களுக்கு அந்த தேநீர் இனிப்பதுமில்லை, கசப்பதும் இல்லை. நன்றி.